Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and now Shravanee ma'am. So 12th standard and 11th standard students க்கு ஒரு மெகா லான்ச் நம்ம நேத்துக்கு வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா? So state board students கான கைட் புக்ஸ் என்னடா மேம் வந்து இவ்வளவு லேட்டா வந்து இந்த கைட் புக்ஸ் வந்து தராங்களே அப்படின்னா முன்னாடியே தந்திருக்க வேண்டியதா இப்பதான் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சது. So உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கான எல்லா கைட் புக்ஸுமே அவைலபிளா வந்து இருக்கு சரியா. சோ நேத்துக்கு யாழினியன் சார் அதுக்கு வந்து ஒரு லைவ் போட்டிருப்பாரு இல்லையா. சோ மறக்காம நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். சோ 𝑬𝒙𝒑𝒒𝒐𝒓𝒆 இதுதான் வந்து கூப்பன் கோடு. இந்த டிஸ்கவுண்ட் கோடே போடாம நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து வாங்குறீங்க. ஏன்டா டிஸ்கவுண்ட் கோடு போட்டு டிஸ்கவுண்டோட கம்மி ரேட்ல நீங்க புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த புக்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து இன்னொரு புக்லெட்டும் வந்து ஃப்ரீயா வரப்போகுது. இந்த காம்போ புக்ஸ் வாங்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புக்லெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த குவார்டர்லிக்கு நாங்க உங்களுக்கு வந்து மேரத்தான் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஆல்சோ டெலிகிராம்ல எவ்ரிடே ஸ்டடி பிளான்ஸ் வந்து கொடுக்க போறோம். ஓகே மேம், நான் வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல ஐ வாண்ட் டு ஸ்டடி ஃபார் நீட் அண்ட் ஜேஇக்கு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா சென்னையில மட்டுமே அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், மாவடி, பேரூர் அண்ட் பெருங்கலத்தூர்ல வேதாந்தோடைய லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லயும் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து இருக்கும்டா சரியா. புக் மை விசிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் நீங்க வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். when you write instant Vedantu scholarship admission test. ஓகே, சோ மேம் இன்னும் நாங்க தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணல அப்படிங்கறவங்க எல்லாம் யாரு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சோ தீமினல் பேட்ச் இஸ் ஃபார் யூடா. சோ ரொம்ப கம்மி ரேட்ல ஜஸ்ட் தி காஸ்ட் ஆஃப் 3999 எல்லா சப்ஜெக்ட்ஸ்மே, அதுவும் இந்த குவார்டர்லிக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இங்கிலீஷும் வந்து இருக்க போகுது கரெக்டா. சோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது மட்டும் இல்லாம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்த்து எல்லாமே டெய்லி 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ், அதுக்கப்புறமா ரெக்கார்டட் கிளாஸ் அண்ட் எக்ஸாம் டைம்ல மேரத்தான் அண்ட் லைவ் கிளாஸ் நடத்தக்கூடிய பிடிஎஃப், நீட் அண்ட் ஜேஇக்கான கம்ப்ளீட் ரெக்கார்டட் வீடியோஸ், சண்டே ஆன டெஸ்ட், இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் தி காஸ்ட் ஆஃப் 3999 கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம இந்த QR கோடும் நீங்க ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லனா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு சரியா. ஓகே, வெரி குட். சோ இப்போ லைவ்ல இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சோ கேன் வி ஸ்டார்ட் carbonyl compounds and carboxylic acids. So before we start this chapter, I want to tell you all one thing சரியா. சோ இப்போ வந்து நீங்க ஆமா இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் வைஸ் லைன் பை லைன் டாட்டா நம்ம வந்து பார்க்க போறோம் சரியா. ஓகே, எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? கிட்டத்தட்ட 60 people are watching but just 22 likes. What is this? Everybody smash the like button. So why do we need to study chapter line by line அப்படினு CBSE ல இருக்குடா. CBSE students can also listen. Okay, so நமக்கு chapter 11 ல இருந்து 12 ல இருந்து 13 ல இந்த 3 சாப்டர் மட்டும் தயவு செய்து எல்லாருமே கம்ப்ளீட்டா படிங்க. புக் ஃபுல்லா படிங்க. அட்லீஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற எல்லா ரியாக்ஷன்ஸும் அதே மாதிரியே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷன்ஸையும் படிச்சுக்கோங்க. ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. 2 மார்க்லயும் 3 மார்க்லயும் நமக்கு கம்பல்சரி கேட்பாங்க கரெக்டா. 2 மார்க்லயும் 3 மார்க்லயும் they will be asking compulsory questions. இந்த compulsory questions every year publicல என்ன தெரியுமா கேட்பாங்க? They will be asking you the ABCD conversions. ABCD conversions கேட்கலாம். இல்லனா நார்மலான உங்களுக்கு ஒரு ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டு ப்ராடக்ட் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம். சோ இது எவ்ரி டைம் வந்து நமக்கு புக் பேக் கேக்குறாங்களா, புக் இன்சைட் கேக்குறாங்களா அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ புக் இன்சைட் குவெஸ்சன். ஓகே, புக் இன்சைட்ல இருந்தா உங்களுக்கு வந்து கேட்பாங்க சரியா. ஓகே கைஸ், சோ இப்போ எல்லாருமே கிளாஸ்க்கு வந்திருக்கிறதுனால உங்ககிட்ட நான் வந்து ஒரு சஜஷன் வந்து கேக்குறேன். கேன் வி ஹாவ் அ ஒன் ஷார்ட் ரிவிஷன் ஆஃப் திஸ் சாப்டர்? இந்த சாப்டரோட ஒரு ஒன் ஷார்ட் ரிவிஷன் வச்சுக்கலாமா? நானு இந்த ஹோல் சாப்டரை எவ்வளவு ஹவர்ஸ்ல நடத்தினா நீங்க எல்லாரும் வந்து பெஸ்டா இருக்கும் மேம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சாப்டர்ல ஒரு லைன் கூட விடாம லைன் பை லைன் நம்ம படிக்க போறோம். சோ நீங்களும்
சூப்பர் டூப்பரா நோட்ஸ் எடுக்க போறீங்க. அந்த நோட்ஸ்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அந்த நோட்ஸை தாண்டி நீ எதுவுமே படிக்க வேண்டாம். அந்த நோட்ஸ்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து வரும். சோ நான் வந்து ஒன் ஷார்ட்ல டீச் பண்ணலாம்னு இருக்கேன். எவ்வளவு ஹார்ஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் கிவ் மீ தி சஜஷன். 3 hours, 4 hours, 5 hours, 1 hour வாய்ப்பே இல்ல தம்பி. 5 hours good. 5 hours is good. 3 to 5 hours ஜெனி சொல்றது கரெக்டா வரும், செட் ஆகும். ஓகே. சோ ஐடியலி இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours கிட்ட வந்து ஆகும். சரியா? சோ நம்ம வந்து பயங்கர ராபிடா சூப்பர் ஃபாஸ்டா நம்ம வந்து செமையா வந்து படிக்கலாம். சரியா? ஓகே. சோ வந்து 3 உனக்கும் வேணாம், 5 எனக்கும் வேணாம், ரெண்டுத்துக்கும் நடுவுல ஓகே we'll have it by 4 hours. ஓகே. சோ 4 hoursல நம்ம இந்த சாப்டரை வந்து முடிக்க போறோம். ஓகே. இந்த சாப்டரை நான் வந்து 4 hoursல டீச் பண்ண போறேன். என்னைக்கு வச்சுக்கலாம்? when can we have that marathon? என்னைக்கு வச்சுக்கலாம் அந்த மாரத்தானை? when can we have that marathon? Saturday, Sunday? சண்டே வச்சுக்கலாமா? சண்டே வச்சுக்கலாமா? ஓகே டன். சரிடா. சோ இந்த சண்டே மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஒரு கண்டினியூஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் 4 hours we'll have this marathon. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நீங்க சொன்ன क्वेश्चन தான் வந்துச்சு. thank you so much. thank you டா. ஓகேவா? டன். சூப்பர். பார்க்கலாம். சோ வந்து சண்டே எத்தனை பேர் வந்து கரெக்டா கவனிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். we have a குட்டி break also we'll be having ice breaker session. நிறைய excuse me. சோ நிறைய வந்து ஃபன் செஷன்ஸ்லாம் வந்து வெச்சி நம்ம வந்து கமிங் சாட்டர்டே வந்து சூப்பர் டூப்பரா நம்ம வந்து படிக்கலாம். சரியா? ஓகே கைஸ். சோ லெட்ஸ் பிகின். எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இந்த சாப்டரை லைன் பை லைன் படிக்க வேண்டியது ரொம்ப 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 அத்தியாவசியம். ஓகே. சோ ப்ரிப்பரேஷன் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து எந்த ரியாக்ஷன் வேணா ஓனா எங்க வேணா வந்து கேட்பாங்க. அண்ட் இந்த சாப்டர் நீங்க படிக்கிறது ரொம்ப 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 ஒர்த். சரியா? ஓகே. சோ இப்போ கார்போனில் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக்னாலே எனக்கு கஷ்டம் மேம், ஆர்கானிக்னாலே எனக்கு கடுப்பு மேம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த கிளாஸ் நீ அட்டென்ட் பண்றப்போ உனக்கு பயங்கரமா ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆக போகுது. எல்லாரும் எனக்கு நோட்ஸ் எடுக்கணும். இப்போ கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே நோட்ஸ் எடுக்கணும். நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அப்படியே சும்மா ஜாலியா வந்தோம் கொஞ்ச நேரம் வந்து மேம் கிளாஸ் ஆன் பண்ணி விட்டு படிக்கிற மாதிரி நம்ம வந்து வீட்டுல வந்து சீன் போட்டுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஷுட் டேக் நோட்ஸ். ஐ எம் ப்ராமிசிங் யூ, நீ இன்னைக்கு என் கிளாஸ் பார்த்து எடுக்கிற நோட்ஸ், இந்த கார்பனில் காம்பவுண்ட்ஸ்ல நான் நடத்த போறது நீ எடுக்கிற நோட்ஸ், இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட் ஃபார் த பப்ளிக் எக்ஸாம். நாட் ஒன்லி ஃபார் குவார்டர்லி, செகண்ட் மிட் டர்ம், ஹாஃப் இயர்லி, பப்ளிக் எக்ஸாம்ல உனக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே. அடுத்த வாரம் எக்ஸாம்னா இந்த வாரம் நீ எடுத்து ரிவைஸ் பண்றதுக்கு நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய நோட்ஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ a lot. Thank you so much ஆர்ட்ஸ் தமிழன். நிறைய பேர் வந்து மிட் டர்ம்ல சூப்பர் மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. Thank you so much. ஓகே. சோ கண்டிப்பா எல்லாருமே தீமினல் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா தீமினல் பேட்ச்ல யூடியூப் தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா மாரத்தான்ஸ் எல்லாம் நாங்க வந்து குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஓகே சூப்பர். சோ லெட்ஸ் பிகின் டா. எல்லாருமே சாட்ல ஒரு ஃபயரை போட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறமா நோ டாக்கிங் கம்ப்ளீட்டா நம்ம கவனிக்க போறோம். ஓகே சூப்பர். சோ கார்போனில் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், இவங்கெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கார்போனில் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஓகே. இவங்கெல்லாம் யாரு? தேர் ஆல் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். கரெக்டா? ஆல்டிஹைடு குரூப், CHO குரூப். பேசிக்ஸ் மறந்து போச்சு. அப்போ இந்த கிளாஸை கம்ப்ளீட்டா கவனி, உனக்கு புரியும். ஓகே. சோ ஆல்டிஹைடு அப்படிங்கிறது வந்து என்ன குரூப்பா? CHO குரூப். ஆல்டிஹைட்ல என்ன அட்டாச் ஆகி இருக்கு? R. Rனா என்னப்பா? R இஸ் அல்கைல் குரூப். ஓகே. மீதைல், ஈதைல், புரோபைல் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த அல்கைல் குரூப். ஓகே. சோ இந்த CHO எப்படி இருக்குன்னு பாரு. C carbon connected with hydrogen, double bonded oxygen, double bonded oxygen. சரியா? சோ இதுதான் நம்மளுடைய aldehydes. Next coming to the ketones. Ketones என்ன குரூப்? R COR. Okay, R C double bond O R. So carbonyl compounds னா நீங்க ஒரு விஷயத்தை வந்து இங்க நீங்க காமனா வந்து பார்க்கலாம், which is C double bond O வந்து இருக்கு. C double bond O வந்து நமக்கு இருக்கு. சரியா? ஓகே.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் which is RCOOH அதானே ஆசிட் குரூப். இந்த COOH எப்படி இருக்குன்னு பாருங்க. C double bond OH, C double bond OH. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஓகே, சோ இதான் நம்மளுடைய கார்பாக்சிலிக் ஆசிட் உடைய ஓகே ஸ்ட்ரக்சர். இப்போ இது மூணுத்துடைய ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருக்குமே வந்து கிளியரா வந்து புரிஞ்சுதா? மூணுத்துடைய ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருக்குமே கிளியரா வந்து புரிஞ்சுதா? ப்ளீஸ் ரிப்ளை. என்ன ஆச்சுடா ரிதேஷ்? கிளாஸ் கவனிங்க. By the end of the class I will solve all of your doubts. Okay, so for now you all will listen the class with full focus. Early morning வைங்க மேம். 10:30 12:30 prayer இருக்கு மேம். நான் சண்டே கூட தூங்க வேணாமா? நான் பாவம் இல்லையா? 10:30 to 12:30 11:30 12 2 hours prayer ஆடா ஜெனி. பிளான் பண்ணலாம்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க போயிட்டு வந்து கூட நீங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, done. So let's begin. Okay, so இந்த ஆல்டிஹைடு இருக்கிற குரூப்பை நம்ம வந்து அதோட IUPAC நாமென்க்ளேச்சர் எழுதுறப்போ எண்ட்ல என்னன்னு போட்டு எழுதுவோம்? எனக்கு சாட்ல நீ ஆன்சர் பண்ணணும். மிட் டர்முக்கு சாப்டர் 3 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் ரிதேஷ், பாருங்க. ஆல், வெரி குட். AL. ஓகே, ஆல். ஓகே, ஆல்டிஹைடுக்கு ஆல் அப்படின்னு வந்து முடியும். கீட்டோனுக்கு கீட்டோன் இல்லையா, ஓன் அப்படின்னு வந்து முடியும். ஓகே, கீட்டோனுக்கு வந்து ONE, ஓன் அப்படின்னு வந்து நமக்கு முடியும். அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு ஆயிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆயிக் ஆசிட். சரியா? ஆயிக் ஆசிட் அப்படின்னா வந்து நமக்கு பேரு வந்து முடியும். சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனல் காம்பவுண்ட்ஸ். இந்த கார்பனல் காம்பவுண்ட்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் தான் வந்து எப்படி இருக்கு? கார்பனல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியும். அது என்னது? C டபுள் பாண்ட் O. சொல்லுங்க, கார்பனுக்கு எத்தனை பாண்ட்? 11th குவார்டர்லி போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்டா, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்டா சாய். ஓகே, 4 பாண்ட் வந்து இருக்கும். கரெக்டா? 4 பாண்ட் வந்து இருக்கும். ஆல்ரெடி 2 பாண்ட் போயிடுச்சு. அப்போ மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 பாண்ட் வந்து இருக்க போகுது. கரெக்டா? ஓகே, சோ இப்ப கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற இந்த டபுள் பாண்ட்ல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்மா பாண்ட் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பாண்ட். ஓகே, அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பாண்ட். மீதி இருக்கிற சிங்கிள் பாண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ சிக்மா பாண்ட். இப்போ கார்பன் இட் இஸ் கனெக்டட் வித் ஆக்சிஜன். மொத்தமா எனக்கு அப்படியே கவுண்ட் பண்ணி சொல்லுங்க, எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு? 1 2 3 3 சிக்மா பாண்ட் இருக்கு, ஒரு பை பாண்ட் வந்து இருக்கு. கரெக்டா? சோ நல்லா கவனிங்க, we have 3 sigma bonds and 1 pi bonds. ஓகே, சோ இந்த சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது வந்து லீனியரா வந்து ஓவர்லாப் ஆகும். ஹெட் ஆன் ஓவர்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியரா வந்து ஓவர்லாப் ஆகும். இதே பை பாண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு லேட்டரலா சைடு வைஸா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஓவர்லாப் ஆகும். ஓகே, சோ நல்லா கவனிங்க, இந்த 3 சிக்மா பாண்ட் யார் யார் கூட வந்து இருக்கும்? ஒரு சிக்மா பாண்ட் வந்து நமக்கு ஆக்சிஜன் கூட இருக்கும், ஒரு சிக்மா பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட இருக்கும். இதோ பார் RCHO. நான் ஆல்டிஹைடு குரூப் எடுத்துட்டு இருக்கேன். ஆல்டிஹைடு குரூப் எடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு சிக்மா பாண்ட் வந்து R குரூப் கூட, ஒரு சிக்மா பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் கூட நமக்கு பாண்ட் ஆகி இருக்கு. தென் ஒரே ஒரு பை பாண்ட், அந்த ஒரு பை பாண்ட் யாரு கூட நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு? ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆகி இருக்கு. மிட்டம் முடிச்சு வந்து ரெக்கார்டிங் பாருங்கடா. சரியா பத்மநாபன்? ஓகே, டன். சோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறேன் அப்படின்னா இந்த கார்பனல் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, C டபுள் பாண்ட் O. இந்த கார்பனல் காம்பவுண்ட்ஸ்ல திஸ் ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவா வந்து இருக்கும். இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவா வந்து இருக்கும். சோ அந்த டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை கம்ப்ளீட்டா அது சைடு பிடிச்சி புல் பண்ணும். ஓகே, கம்ப்ளீட்டா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது சைடு பிடிச்சி புல் பண்ணும். சரியா? சோ அதனால வந்து என்ன ஆகுது? அது சைடு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது. சரியா? அது சைடு நமக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஆன் த அதர் ஹேண்ட் இதே கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சரியா? பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சோ இப்போ
since oxygenல நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால that is more electronegative. So negative and positive end ஒரே காம்பவுண்ட்ல இருக்கிறதாங்க நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், போலார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். What do we call? போலார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, we are going to start with the preparation. Okay, preparation of aldehyde நம்ம எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இப்பதான் நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இப்ப நான் எழுதி போடுற அந்த 4 எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. சோ ஆல்கஹால்ஸ்ல இருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். மேம் ஆல்கஹால்ஸ்ல இருந்து எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்கஹால்ஸ we can oxidize. ஆல்கஹால்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைட்ஸ் இல்லனா கீட்டோன்ஸ் கிடைக்கும். we all know. ஓகே, பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன்ஸ் கிடைக்கும். கரெக்டா? இப்போ ஆக்சிடைஸ் பண்ணனும் அப்படின்னா I need oxidizing agents. ஆக்சிடைஸ் பண்ணனும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வேணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்து வேணும். அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா Na2Cr2O7 which is sodium dichromate. Okay, then KMnO4 potassium permanganate, and then PCC pyridinium chlorochromate. Okay, so இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஆல்கைன்ஸ். ஆல்கைன்ஸ்னா என்னடா, ட்ரிபிள் பாண்ட். சோ இந்த ட்ரிபிள் பாண்டட் ஆல்கைன்ஸ் நான் வந்து என்ன பண்ணலாம், I can do hydration. ஹைட்ரேஷன்னா என்னது, ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டரை வந்து ஆட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்றது அப்படின்னு வந்து அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஆல்கீன்ஸ்ல இருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல்கீன்ஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், பை ஓசோனோலைசிஸ். ஓகே, ஓசோனோலைசிஸ், ஓசோனோலைசிஸ் மூலமா. ஓகே, which is ஓசோன் யூஸ் பண்ணி நம்ம பாண்ட பிரேக் பண்றோம். ஓகே, ஓசோன் யூஸ் பண்ணி நம்ம பாண்ட பிரேக் பண்றோம். So this is how alcohol லேந்தோ alkene லேந்தோ I am terminal batch already. Okay, okay da, study lover. சரியா? alkenes லேந்து நம்ம prepare பண்ணலாம், alkynes லேந்து prepare பண்ணலாம், and finally calcium salt of carboxylic acids லேந்து நம்ம prepare பண்ணலாம். Okay, so இது வரைக்கும் பார்த்தது நம்ம இப்போ இந்த reactions வந்து நம்ம clear-ஆ படிக்க போறோம். So first one பாருங்க, from alcohols. So alcohols லேந்து நம்ம எப்படி வந்து aldehydes ketones prepare பண்றோம். So நல்லா கவனிங்கடா, பிரைமரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா, பிரைமரி ஆல்கஹால நான் ஆக்சிடைஸ் பண்ணா I get aldehyde. என்ன கிடைக்கும் எனக்கு, CHO aldehyde group வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஆல்டிஹைட நான் ஆக்சிடைஸ் பண்றப்போ I get acid. ஓகே, COOH எனக்கு என்ன கிடைக்கும், ஆசிட் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்றேன். சோ செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்றப்போ I get ketone. ஓகே, சோ கீட்டோனை நம்ம திருப்பியும் ஆக்சிடைஸ் பண்றப்போ I get, ஓகே பரவாயில்ல ஹரி, மிட் டேர்ம்ல தானே, குவார்டர்லில இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். சரியா? அண்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆசிட் கிடைக்கும். சரியா? So primary alcohol oxidize பண்ணா aldehyde, aldehyde oxidize பண்ணா acid. சரியா? secondary alcohol oxidize பண்ணா ketone, ketone oxidize பண்ணா then again நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா we get acid. சரியா? ஓகே, அமுல் கொஞ்சம் நீங்க வீடியோ முன்னாடி போட்டு ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, கிளியரா புரியும். இப்போ ஆக்சிடைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க மேம், ஆக்சிடைஸ் நான் எப்படி பண்றது, ஆக்சிடைஸ் பண்றதுக்கு I need oxidizing agent. கரெக்டா? ஆக்சிடைஸ் பண்ணனும் அப்படின்னா என் கையில வந்து என்ன வேணும், I need oxidizing agent. So தீபஸ்ரீ within 7 working days உங்களுக்கு வந்துரும்டா, maximum 7 working days, 3 to 4 daysலயே உங்களுக்கு கிடைச்சிரும், இல்லாட்டி 7 working days குள்ள கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே, சோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா Na2Cr2O7. What is this? Sodium dichromate. இல்லனா K2Cr2O7.
potassium dichromate. Then KMNO4, potassium permanganate. Then PCC, pyridinium chlorochromate. PCC தான் pyridinium chlorochromate. சரியா? ஓகே. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா catalytic dehydrogenation. catalytic dehydrogenation அப்படின்னா என்ன? catalyst யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்றோம். dehydrogenation அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்றோம். சோ அதுக்கு என்னென்ன கேட்டலிஸ்ட் நான் யூஸ் பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் காப்பர், பெல்லேடியம் இல்லனா பிளாட்டினம். காப்பர், பிளாட்டினம் ஆர் பெல்லேடியம் கேட்டலிஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே கைஸ். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா here I have CH3CH2OH. இது வந்து என்ன ஆல்கஹால்? கெஸ் பண்ணுங்க. No response from the chat. What is this? Class ஆரம்பிச்சு 20 minutes ஆச்சு. சீரியஸ்னஸ் ஓட இருக்கீங்களா இல்லையா? 200 கட் ஆஃப் வாங்கணுமா இல்லையா? இது வந்து என்ன ஆல்கஹால்? முதல்ல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மேம் அது கூட எங்களுக்கு தெரியாதா மேம்? Do you all know what is primary, secondary and tertiary? நல்லா கவனி. கார்பன்ல இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆல்கஹால்னா என்ன அர்த்தம்? கார்பன்ல OH குரூப் நமக்கு அட்டாச் ஆகி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. இப்போ கார்பனுக்கு எப்பயும் வந்து நமக்கு 4 பாண்டுடா. இப்போ இந்த ஆல்கஹால் குரூப் OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற இந்த கார்பன்ல ஒரே ஒரு R குரூப் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து பிரைமரி. அப்போ மீதி என்ன இருக்கும்? ரெண்டுமே ஹைட்ரஜனா இருக்கும். சரியா? இதே 2 R குரூப் அட்டாச் ஆகி இருக்குன்னு வச்சுக்கோ. 2 R குரூப் வந்து நம்ம கார்பன்ல வந்து அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு என்னது? தட் இஸ் செகண்டரி. அது வந்து செகண்டரி. ஓகே. 3 R குரூப் நம்ம OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல இருக்கு அப்படின்னா 3 R குரூப் வந்து நம்ம OH அட்டாச் ஆகி இருக்கிற அந்த கார்பன்ல வந்து இருக்கு அப்படின்னா that is tertiary. சரியா? அது வந்து என்னது அப்படின்னா tertiary. ஓகே. சோ பிரைமரி இஸ் நம்ம OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரு R குரூப் தான் இருக்குன்னா அது பிரைமரி. 2 R குரூப் இருந்தா செகண்டரி, 3 R குரூப் இருந்தா tertiary. சோ நான் இந்த பிரைமரியை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா நல்லா கவனி. R CH2 ன்னு எழுதிக்கலாமா? இத CH2OH. சோ CH2OH தான் வந்து என்னது அப்படின்னா it is primary alcohol. Then next பாருங்க. R 2 R group இருக்கு. So we have 2 R groups. CHOH. Okay. So CHOH ன்னு இருந்தாலே அது வந்து secondary alcohol. So CH2OH is primary alcohol. CHOH is secondary alcohols. Okay. Then tertiary alcohols பாருங்க. 3 R group வந்து இருக்கு. C மட்டும் தான் இருக்கு. So COH. Okay. COH. So இதுதான் நம்மளுடைய tertiary alcohol. ஓகேவா? சூப்பர். சோ இப்போ நீங்க கொஞ்சம் கவனிக்கவும். இங்க நல்லா கவனிங்க. CH2OH இருக்கு. பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒண்ணும் கிடையாது. இது வந்து பிரைமரி தான். பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா என்ன வரும்னு நான் சொன்னேன். I said you will be getting aldehyde அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ நல்லா கவனிங்க. இந்த CH3 அப்படியே இருக்கும். CH2OH வந்து எனக்கு என்னவா வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும்? ஆல்டிஹைடா, அதாவது CHO. ஆல்டிஹைடா அது ஆக்சிடைஸ் ஆயிடும். இந்த ஆல்டிஹைட் குரூப் வந்து எனக்கு என்னவா வந்து ஆக்சிடைஸ் ஆகும்? ஆசிட் COOH. ஓகே. ஆசிடா வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகும். Is that clear for you? யாருக்கெல்லாம் இது வந்து கிளியர்? பக்கா கிளியரா வந்து புரிஞ்சது? யாருக்கெல்லாம் இது வந்து பக்கா கிளியரா புரிஞ்சது? எஸ். ஓகே. புக்ல ஓபன் பண்ணி பாருங்க. சாப்டர் 12 நிஷா, வால்யூம் 2. வால்யூம் 2 சாப்டர் 12 ஓபன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகேவா? இங்க ஸ்பேம் பண்ற நேரத்துக்கு நீங்க புக்கை எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே. சோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா? சம. So primary alcohols oxidize பண்றப்போ we get aldehyde as the product. நமக்கு வந்து aldehyde வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். aldehyde திருப்பி oxidize பண்றப்போ we get acid. சரியா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசோனோலைசிஸ். What is ozonolysis? ஓசோன் O3. சரியா? ஓசோன் O3 யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரேக் பண்றோம். ஓகே, O3 ஓசோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பாண்ட் வந்து நம்ம பிரேக் பண்றோம். இப்போ I have taken alkene here. இந்த alkene வந்து என்ன தெரியுமா? இது வந்து symmetrical alkene. இது வந்து என்னது? Symmetrical alkene. What do you mean by symmetrical alkene? Symmetrical alkene அப்படின்னா வந்து என்னதுடா? யாருக்கெல்லாம் பக்காவா தெரியும்? What is symmetrical alkene? எப்போ லைவ் ஷெட்யூல் ஆகி இருக்கு அப்படி பாருங்கடா. 11th உங்களுக்கு இப்ப கிளாஸஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. தமிழ் கிராஃப்டர்ஸ் பயாலஜி கிளாஸஸ் இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா? 11th அது முடிச்சிட்டு கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு. நம்ம சேனல்லே ஷெட்யூல் பண்ணிருக்கோம் பாருங்க. எஸ், சிமெட்ரிக்கல் ஆல்கீன் அப்படின்னா என்னது? ரெண்டு சைடும் நமக்கு சேம் குரூப். ஆல்கீன்ஸ் அப்படின்னாலே டபுள் பாண்ட், ரைட்? சோ நமக்கு ரெண்டு சைட்லயுமே சேம் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கீன். இதே இந்த அக்ராஸ் த டபுள் பாண்டோட ரெண்டு சைட்லயும் நமக்கு சேம் குரூப் இல்ல அப்படின்னா அது வந்து நமக்கு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன். ஓகே, சோ டபுள் பாண்டோட ரெண்டு சைட்லயுமே நமக்கு சேம் குரூப்ஸ் இருக்கு அப்படின்னா that is சிமெட்ரிக்கல். டபுள் பாண்டோட ரெண்டு சைட்லயுமே நமக்கு சேம் குரூப் வந்து இல்ல அப்படின்னா that is அன்சிமெட்ரிக்கல். ஓகே, சோ இப்ப நான் சிமெட்ரிக்கல் ஆல்கீன் எடுத்துட்டு இருக்கேன். O3 கூட நான் ரியாக்ட் பண்றேன். என்ன தெரியுமா ஆகுது? இந்த O3 3 ஆக்சிஜனும் எனக்கு ஆட் ஆகுறாங்க. நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய கார்பனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். கார்பன்ல 2 ஹைட்ரஜன். ஓகே, அந்த கார்பன்லயும் 2 ஹைட்ரஜன். இப்ப எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆயிடும். ஓகே, புரியுதா? அங்க இருக்கக்கூடிய அந்த டபுள் பாண்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா? சோ அந்த டபுள் பாண்ட்ஸ் வந்து நமக்கு பிரேக் ஆகிடும். ஓகே, சோ அந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகிதான் அங்க வந்து நமக்கு என்ன ஆகுது? இந்த O3 இந்த ஓசோன் போய் ஆட் ஆகுது நமக்கு. தோ பார், இங்க ஒரு ஆக்சிஜன் அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன். சோ மேல 1 கீழே 2 ஆக்சிஜன் நமக்கு ஆட் ஆகுது. சோ போர்டு தெரியாதுன்னா என்ன நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆக போகுது. சோ how is the bond is going to break here? தோ பார், இப்படி ஒரு பிரேக், இப்படி ஒரு பிரேக், அவ்வளவுதான். சோ இப்போ இந்த சைடு பாருங்களேன், என்ன இருக்கு நமக்கு? HCHO. இந்த சைடு HCHO. So we have got 2 molecules of HCHO. HCHO அப்படிங்கிறது வந்து என்னது? formaldehyde. Okay, so HCHO அப்படிங்கிறது வந்து என்னது? It is formaldehyde. So 2 molecules of HCHO வந்து நமக்கு கிடைக்கும். வேற என்னப்பா வெளியில போகும்? வேற என்ன வெளியில போகும்? இங்க இருக்கிற இந்த H2O இங்க இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து இங்க ஒரு தனி O இருக்கு, கரெக்டா? இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடா வெளியில போயிடுவாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடா நமக்கு வெளியில போயிடுவாங்க. கிளியரா? ஓகே, டன். சோ இப்போ இது வந்து நம்ம ஓசோனோலைசிஸ் வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ்க்கு வந்து பார்த்தோம். அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ்க்கு பார்க்கலாமா? இங்க பாரு, அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. இந்த சைடு எனக்கு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தான் இருக்கு, ஆனா அந்த சைடு அல்கைல் குரூப் எனக்கு இருக்கு, which is மித்தைல் குரூப் வந்து எனக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ் இருக்கிறப்போ அப்போ வந்து இந்த ஓசோனோலைசிஸ் எப்படி நடக்கும்? சேம் ப்ரொசீஜர் தான். நான் என்ன பண்றேன்? கார்பன்ல பாரு CH3 குரூப், CH3 குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. இந்த கார்பன்ல எனக்கு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கு. அந்த டபுள் பாண்டை நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா பிரேக் பண்ணிடணும். சோ நான் வந்து இப்போ அந்த டபுள் பாண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு ஆக்சிஜனை வந்து நான் ஆட் பண்ண போறேன். சோ நல்லா கவனிங்க, மேல ஒரு ஆக்சிஜன், கீழே 2 ஆக்சிஜன். சரியா? மேல ஒரு ஆக்சிஜன், கீழே 2 ஆக்சிஜன்.
சரியா ஆட் ஆகும். இப்போ என்ன ஆகும், ஓசோனோ லைசிஸ் இல்லையா, ஓசோனை ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம், பாண்ட பிரேக் பண்றோம். சோ பாண்ட் வந்து நமக்கு எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா, பார் இப்படி ஒரு பிரேக், இப்படி ஒரு பிரேக், கரெக்டா? சோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த பாண்ட் வந்து நமக்கு க்ளீவ் ஆக போகுது. சோ யூ கேன் see here CH3 CO CH3. அதே மாதிரி அந்த சைடு, இங்க இந்த சைடு எனக்கு CH3 CO CH3 இருக்கு, அதை தான் நான் இங்கே எழுதுறேன். CH3 CO CH3 இதுதான் வந்து என்னது அப்படின்னா அசிட்டோன். ஓகே, இதுதான் வந்து என்னது அப்படின்னா அசிட்டோன். இந்த சைடு என்ன இருக்கு பாரு, ரைட் சைடுல HCHO. Again we have the formaldehyde. Okay, so we have HCHO. formaldehyde வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, so symmetrical exam எடுத்துக்கிட்டாலும் சரி, symmetrical alkenes எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லனா unsymmetrical alkenes எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம் வந்து நமக்கு அப்படியே சேமா தான் இருக்கு. கரெக்ட்டா? ஓகே கைஸ். So now coming to alkynes. Okay, alkynes அப்படிங்கிறது வந்து என்னது? It is triple bonded, right? Alkynes அப்படிங்கிறது வந்து என்னது? Triple bonded. இப்போ நான் இந்த alkynes வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ரேஷன் பண்றேன். What do you mean by hydration? Hydration அப்படினாலே addition of water அப்படின்னு வந்து அர்த்தம். கரெக்ட்டா? Addition of water. So இந்த ரியாக்ஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி can we have some water? So class ஆரம்பிச்சு எக்ஸாக்ட்டா 30 minutes ஆச்சு. நம்ம எல்லாரும் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாமா? நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, you all have just 1 minute of time. எல்லாரும் குயிக்கா எழுந்திருங்க, உங்க பிளேஸை விட்டு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து குடிங்க. I'll also go and grab water and be back. Are we back? அதாச்சா? ஓகே, இங்க வந்து சாட்ல வந்து இல்ல விட்டி கதை பேசக்கூடாது. I might block you. ஓகே,
Ma'am, now female batch I took 541 in first midterm. Very good, Ra. Super mark, but we need to improve a lot. At the test குள்ள நம்ம இன்னும் சூப்பரா வந்து improve பண்ணிடலாம். சரியா? Okay. So நான் இங்க வந்து என்ன எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா I have taken ethine here. சரியா? Alkynes வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். அத வந்து I am reacting it with water. Okay. So mercury sulfate in presence of என்ன எடுத்துட்டு இருக்கோம்? சல்பூரிக் ஆசிட் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சோ இப்போ எனக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த அக்ராஸ் த டபுள் பாண்ட் எனக்கு இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆயிடும். இந்த ரியாக்ஷனே என்னது? ஹைட்ரேஷன் இல்லையா? ஹைட்ரேஷன்னா என்னது? அடிஷன் ஆஃப் வாட்டர். சோ இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து எனக்கு ஆட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு OH குரூப் வந்து ஆட் ஆகும். சரியா? சோ இந்த கார்பன்ல வந்து எனக்கு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். அண்ட் அந்த இன்னொரு கார்பன்ல வந்து எனக்கு OH குரூப் ஓகே ஹைட்ராக்சைடு குரூப் வந்து எனக்கு ஆட் ஆகும். ரைட்? ஓகே. சோ நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதோடைய ப்ராடக்ட் நான் வந்து எழுதுறேன். சோ HC இந்த டபுள் பாண்ட் இந்த ட்ரிபிள் பாண்ட்ல தான் ஒரு பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மீதி டபுள் பாண்ட் தான் இருக்கும். சோ C டபுள் பாண்ட் CH. சோ இப்போ இந்த ஹைட்ரஜனும் OH இங்க நம்ம ஆட் பண்ணி எழுதிடலாமா? அதான் நான் பண்ண போறேன். சோ ஹைட்ரஜன் இங்கேயும் OH வந்து எனக்கு இங்கேயும் வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. Ma'am, when physics class 9 school 2 low marks in first midterm, for example in chemistry 35 out of 18 35 out of 18 only I got 18 தான் வாங்கினீங்களா கிளாஸ் 9? ஒன்னும் பிரச்சனை இல்லடா. டெய்லி உங்களுக்கு 9th கிளாஸ் இருக்கும். இனிமே பிரகாஷ் சார் வில் டீச் யூ. நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஆஷா மேம் எல்லாருமே வந்து சொல்லி தருவாங்க. ஓகே டன்டா. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு சொல்லி கொடுத்து வீடியோஸ் போட்டிருக்கேன் இல்லையா? போயிட்டு பாருங்க. சோ நல்லா கவனிங்க. இப்போ இங்க வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் அண்டர்கோயிங் ஐசோமரைசேஷன். ஐசோமரைசேஷன் என்ன? வாட் டு யூ மீன் பை ஐசோமர்? ஐசோமர் அப்படின்னாலே மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேம், ஆனா ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். the molecular formula will be same but the structure will be differing. so நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பாண்ட் அதாவது எனக்கு இங்க I need to get aldehyde group டா, அவ்வளவுதான்டா. சோ நல்லா கவனி. இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும் தெரியுமா? நேரா இங்க போயிட்டு அட்டாச் ஆயிடும். அவ்வளவுதான். இந்த ஹைட்ரஜன் எனக்கு இந்த கார்பன்ல போயிட்டு அட்டாச் ஆயிடும். அப்போ what happens here? நல்லா கவனிங்க. கார்பன்ல போயிட்டு இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் எனக்கு இங்க டிஸ்பிளேஸ் ஆயிடும். அப்போ கார்பன் டபுள் பாண்ட் OH. நல்லா பாரு CHO. we got this aldehyde as the product. கணேசன், நான் உங்க கேள்விக்கு ரிப்ளை பண்ணிட்டேன்டா. கொஞ்சம் வீடியோ முன்னாடி போட்டு பாருங்க. ரெகுலரா இனிமே கிளாஸ் இருக்கும். இனிமே வரக்கூடிய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே டன். சோ தட் நமக்கு இப்ப ப்ராடக்ட்ல என்ன கிடைச்சிருக்கு? அசிட்டால்டிஹைடு வந்து கிடைச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்கைன்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆல்கைன்ஸ் ஆர் ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட். அதேதான் ஆல்கைன் தான். இப்போ போன இதுல நீங்க பார்க்கலாம் I have taken a symmetrical alkane. ஓகே ஷின்சான், yes I remember you டா. என்ன பண்றீங்க இப்போ? what is your NEET score? சரியா? ஓகே. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிமெட்ரிக்கலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். சிமெட்ரிக்கல் அப்படின்னா இந்த கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் உடைய ரெண்டு சைடுலயுமே நமக்கு சேம் குரூப் வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கும். இதே அன்சிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ரைட்? சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. இங்க பாரு CH3 குரூப் இருக்கு. இங்க பாரு நமக்கு ஹைட்ரஜன் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கலா இருக்கிறப்போ what will happen? சோ இப்போ இந்த ஆல்கைன்ஸ் நான் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன். I am using mercury sulfate and then sulfuric acid. என்ன ஆகுது அப்படின்னா இங்க நமக்கு பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. சோ பாண்ட் வந்து பிரேக் ஆகி வாட்டர் வந்து நமக்கு ஆட் ஆக போகுது. சோ நல்லா கவனி, எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ இந்த இடத்துல ஹைட்ரஜனும் இந்த கார்பன்ல OH குரூப்பும் எனக்கு ஆட் ஆயிடும். ஓகே. சோ அப்படி ஆட் ஆகுறப்போ ப்ராடக்ட் எனக்கு எப்படி கிடைக்கும்? CH. ஓகே. இங்க இன்னொரு ஹைட்ரஜன்,
அதுக்கப்புறமா இங்க ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டா பிரேக் ஆயிடும் OHCH3. இப்போ this will undergo isomerization. ஐசோமரைசேஷன் வந்து நமக்கு எப்படி மேம் இது வந்து கரெக்டா நமக்கு ஐசோமரைசேஷன் வந்து அண்டர்கோ பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா you can easily remember இங்க இருக்கக்கூடிய இந்த OH இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பன்ல போயிட்டு ஆட் ஆயிடும் அதே காம்பவுண்ட்ல சரியா அப்படி ஆட் ஆகுறப்போ you can easily see CH இன்னொரு ஒரு H வந்து ஆட் ஆயிருக்கு H அதுக்கப்புறமா இந்த கார்பன்ல அப்போ அஃப்கோர்ஸ் இந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ் ஆயிடும் இங்க டிஸ்பிளேஸ் ஆயிடும் அப்போ C டபுள் பாண்டட் O and then CH3 இப்போ நமக்கு என்ன குரூப் கிடைச்சிருக்கீங்க நல்லா கவனி கீட்டோன் C டபுள் பாண்ட் O so this compound உடைய நேம் வந்து என்னது நீத் ஈத் ப்ரோப் ப்ரோபனோன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது ப்ரோபனோன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது சரியா மேம் 11க்கும் நீங்களே வாங்க மேம் ப்ளீஸ் ஏன்டா பிரகாஷ் சார் கிளாஸ் நமக்கு ரெகுலரா சூப்பரா போயிட்டு இருக்கு இல்லையா யூடியூப்ல as well as ஆப்ல ஓகே சோ நீங்க வந்து எக்ஸ்ட்ரா போக்கஸோட நல்லபடியா வந்து கவனிங்கடா சரியா ஓகே எஸ் சோ நல்லா பாருங்க அடுத்து வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am going to take calcium salt of carboxylic acid so ma'am calcium salt of carboxylic acid அப்படின்னா என்ன முதல்ல கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஏதாச்சும் ஒரு ஆசிட் சொல்லுங்க let us take acetic acid for example acetic acid வந்து என்னது HCOOH இன்னொரு molecule of acetic acid HCOOH சரியா சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட்ல இந்த ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த ஹைட்ரஜனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கால்சியம் ஆட் பண்ணிக்கிறேன் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு நான் கால்சியம் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே சோ இதுதான் நம்மளுடைய கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் சோ இப்போ இதை நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்ணிக்கிறேன் சோ மேம் ஹீட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த கால்சியம் COO இன்னொரு ஒரு ஆக்சிஜன் CaCO3 கால்சியம் கார்போனேட் வந்து நமக்கு வெளியில போயிடும் ஓகே எஸ் டா தேங்க்யூ டா சரியா ஓகே சோ பாத்தீங்க அப்படின்னா CaCO3 சரியா கால்சியம் கார்போனேட் வந்து நமக்கு இப்போ வெளியில போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் நல்லா கவனிங்க HCHO what is this this is formaldehyde கரெக்டா இது வந்து என்னது HCHO formaldehyde வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது ஓகே அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நான் வந்து எடுத்துக்கிறேன் திருப்பியும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து இங்க என்ன எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட் அதாவது HCOOH ஃபார்மிக் ஆசிட் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா CH3COOH அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் அப்போ என்ன ஆகும் அதே மெக்கானிசம் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த கால்சியமும் CO3யும் சேர்ந்து CaCO3 வெளில போயிடும் கால்சியம் கார்போனேட்டா வெளியில போயிடும் இப்படி கால்சியம் கார்போனேட்டா நமக்கு வெளியில போகிறப்போ what do we get we get CH3CH3CO acetone as the product சரியா மேம் ஒரு ரியாக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 1 minute ரைட் பண்ண டைம் கொடுங்க ரியாக்ஷனை ஃபாஸ்டா எழுதுறதா இல்ல நீங்க சொல்றது கவனிக்கிறதான்னு தெரியல சோ ப்ளீஸ் 2 minute கேப் கொடுங்க கண்டிப்பா ஜெனி ஐ அண்டர்ஸ்டாண்ட் சோ உங்களுக்கு நான் வந்து கேப் போடுறேன் ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேக்குறேன் அதுக்கப்புறமா நான் அடுத்தது போறேன் ஐ வில் கிவ் யூ ஸ்ரீநிதி ட்ரஸ்ட் மீ டுமாரோல இருந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெய்லி ஸ்டடி டார்கெட் வரும் ஓகே எழுதியாச்சா இப்ப இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாருமே எழுதியாச்சுன்னா எனக்கு சாட்ல வந்து நோட்டட் அப்படின்னு வந்து போடுங்க ஓகே சாட்ல வந்து எனக்கு நோட்டட் அப்படின்னு வந்து போட்டுருங்க ஓகே வெரி குட் சூப்பர் சோ நான் சொல்றத ஃபுல்லா கவனிடா அதுக்கப்புறம் கூட நீ எழுதிக்கோ நான் எழுதுறதுக்கு உனக்கு நான் டைம் தரேன் சரியா ஓகே
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்டிஹைட்ஸை வந்து எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இது எழுத வேண்டாம், ஏன்னா இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் தான் நம்ம தெளிவா இப்ப வந்து எழுதி போட்டு படிக்க போறோம். ஓகே, சோ ஆல்டிஹைட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ற அந்த ப்ராசஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒன் இஸ் Rosenmund reduction and Stephens reaction, then selective reduction of cyanides. Okay, so நல்லா கவனிங்க. One is Rosenmund reduction இல்லனா Stephens reaction or a selective reduction of cyanides. Okay, so இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய preparation of aldehydes உடைய processes. Okay, so first நம்ம இதுல பார்க்க போறது வந்து Rosenmund reduction. So இந்த Rosenmund reductionல நம்ம நல்லா புரிஞ்சுக்கூடா, ரியாக்டன்ட் யாரு, ப்ராடக்ட் யாரு, ரீஏஜென்ட் என்ன, இதுதான் நமக்கு இதுல வந்து என்ன தெரியணும் அப்படின்னா தெளிவா தெரியணும். ரியாக்டன்ட் யாரு, அசிட்டைல் குளோரைடு. மேம் அது என்ன மேம் அசிட்டைல் குளோரைடு குரூப் அப்படின்னா நல்லா கவனி, ஆசிட் இருக்குல்ல CH3COOH ஆசிட் இருக்குல்ல, சோ இந்த ஆசிட்ல இந்த OH ரிமூவ் பண்ணிட்டு ஆசிட்ல இருக்கக்கூடிய OH தூக்கிட்டு நீங்க குளோரின் போட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, சோ ஆசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை OH ரிமூவ் பண்ணிட்டு when you replace it with chlorine அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, சோ இந்த ஆசிட் குளோரைடை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம் யூசிங் பெல்லேடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட். ஓகே, பெல்லேடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். பெல்லேடியம் அண்ட் BaSO4 யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்றோம். ஓகே, அப்போ நமக்கு ப்ராடக்ட்ல ஆல்டிஹைட் கிடைக்குது. So can we see the reaction? So CH3COCl இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, சோ இதான் வந்து என்னது நம்மளுடைய ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, சோ இந்த ஆசிட் குளோரைட் குரூப் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with hydrogen in presence of palladium and barium sulfate. ஓகே, ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி நான் வந்து ரெடியூஸ் பண்றேன். இப்போ என்ன தெரியுமா ஆகுது, you need to understand with full focused. சரியா, சோ என்ன பண்றோம் அப்படின்னா இங்க ஒரு ஹைட்ரஜன், ஓகே, இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆகுது. கிளியரா, இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆகுது. ஓகே, சோ how this hydrogen is being added? நல்லா கவனி, இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் கிராஃப்டர்ஸ் சாட்ல ஸ்பாம் பண்ணாதீங்க. ஓகே, சோ இந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து நமக்கு HCl வெளியில போயிடும். ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்போ மீதி என்னதான் இருக்கு, CH3CHO. we have acetaldehyde as the product, CH3CHO. நமக்கு வந்து அசிட்டால்டிஹைட் வந்து ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, சோ தயவு செய்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸோட படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். சோ ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா CH3CN. ஓகே, சோ which is what, methyl cyanide. நம்ம இங்க யாரை எடுத்துக்கிறோம், அல்கைல் சயனைடு குரூப் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, அல்கைல் சயனைட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சோ என்ன ஆகுது அப்படின்னா SnCl2, சரியா, ஸ்டானஸ் குளோரைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மேம் do you remember I promised to join paid batch? Oh super டா ஸ்ரீநிதி. மேம் I will find the father of chemistry's aunt and lovers here. யாருடா கெமிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சது? ஓகேடா, பாத்துக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா போலாம். பட் யா, டே டு டே லைஃப்க்கு கெமிஸ்ட்ரி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இட்ஸ் குட் டு நோ. பட் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பாக்குறப்போ உனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பா இருக்கும், ஏன்டா இதெல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் இங்க ரியல் லைஃப்ல வந்து உனக்கு ஹெல்ப் ஆக போகுது அப்படின்னு இருக்கும். அப்கமிங் கிளாஸஸ்ல நான் ஒவ்வொரு மேபி ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் கேன் வி ஹாவ் திங் லைக் நம்ம ஒவ்வொரு சாப்டர் படிக்கிறோம் அப்படின்னா ஏன் படிக்கிறோம், வாட் இஸ் த ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் இட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சாப்டர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, டன். அவர் சும்மா இருந்தா இந்த கெமிஸ்ட்ரியே இருக்காது. சரி சரிடா வாடா.
ஸோ இந்த மித்தைல் சயனைட் வந்து இருக்கு. ஸோ we have taken a alkyl cyanide. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதுல வந்து நான் ஹைட்ரஜன்ஸை வந்து நான் ஆட் பண்றேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இங்கே ஒரு ஹைட்ரஜனை நான் வந்து ஆட் பண்றேன், இங்கே ஒரு ஹைட்ரஜனை வந்து நான் ஆட் பண்றேன். ஓகே, அப்படி நான் ஆட் பண்றப்போ அப்கோர்ஸ் இந்த ட்ரிபிள் பாண்ட்ல சிஎன்னும் என்சியும் சேம் கிடையாது. சிஎன்னா இட் இஸ் சயனைடு, என்சி அப்படின்னா அது வந்து ஐசோசயனைடு. சரியா? ஓகே, ஸோ இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் வந்து எனக்கு ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு பாண்ட் வந்து எனக்கு பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிட்டு தானே அந்த ரெண்டு ஹைட்ரஜனும் வந்து எனக்கு ஆட் ஆகும். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது பாருங்களேன், CH3 CH டபுள் பாண்ட் NH. ஓகே, டபுள் பாண்ட் NH. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ இந்த CHNH அப்படிங்கிறது தான் இமின் குரூப். நல்லா கவனி, CH டபுள் பாண்ட் NH குரூப் தான் வந்து என்னது அப்படின்னா இமின். இமின் வேற, அமின் வேற. சரியா? CH2NH2 அப்படின்னா அது வந்து அமின். வெயிட் a minute, எல்லாரும் இதை வந்து நோட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, CH2NH2 அப்படின்னா அது வந்து அமின். ஓகே, இதே CHNH அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? இட் இஸ் இமின். இமின் இமின் மறக்காதீங்க. ஹிப்போ யா. சோ இப்போ எனக்கு வந்து இமின் கிடைக்குது. இப்போ நான் இந்த இமினை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டர் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஐ எம் ரியாக்டிங் இட் வித் வாட்டர், H2O கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சோ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணி பாண்டை வந்து பிரேக் பண்றோம். சோ நீ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த பாண்ட் டபுள் பாண்ட் எனக்கு இங்க வந்து பிரேக் ஆயிடும். இந்த டபுள் பாண்ட் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாவே பிரேக் ஆயிடும். வாட்டர் இங்க எனக்கு HOH அப்படின்னு வந்து ஆட் ஆகுது. அதுக்கு பதிலா எனக்கு நல்லா கவனி H2O ஆட் ஆகும். H2 இங்கேயும் ஆக்சிஜன் இங்கேயும் வந்து எனக்கு ஆட் ஆகுது. ஏன் மேம் இப்படி ஆட் ஆச்சுன்னா எனக்கு ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி குட். ஸோ இங்க இருக்கிற NHயும் H2வும் சேர்ந்து NH3 அமோனியாவா வெளியில போயிடுவாங்க. ஓகே, அமோனியாவா வெளியில போயிடுவாங்க. NH2 கிடையாது, NH3 அமோனியாவா வெளியில போயிடுவாங்க. அதுக்கப்புறமா மீதி பாருங்க CH3 CHI. ஐ எம் குட். எப்படி இருக்கீங்க? CH3 CHO. மீதி என்ன இருக்கு நமக்கு? we have acetaldehyde CH3 CHO. சரியா? சோ ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அசிட்டால்டிஹைடு வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, ரிமைனிங் வந்து will be getting the acetaldehyde as the product. Is that clear for each and every one of you? Okay, so next வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா selective reduction of cyanides வந்து நான் பண்றேன். ஓகே, selective reduction of cyanides. Selective reduction of cyanides அப்படின்னா என்னது? I am good, Havetta. Haridharan. Okay, so நான் வந்து இப்போ என்ன இந்த selective reduction of cyanides-ல I am using two set of reducing agents. Okay, so நான் வேற வேற reducing agents வந்து நான் வந்து யூஸ் பண்றப்போ எனக்கு இவங்க ரெடியூஸ் ஆகிறதும் வந்து எனக்கு வேற வேற மாதிரி தான் வந்து ரெடியூஸ் ஆவாங்க. சரியா? வேற வேற மாதிரி தான் நமக்கு ரெடியூஸ் ஆவாங்க. சோ நல்லா பாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல வந்து நான் SnCl2 in presence of HCl ல நான் வந்து இவங்களை ரெடியூஸ் பண்றேன். சோ ரெடியூஸ் பண்றப்போ நீ கவனிச்ச அப்படின்னா எனக்கு இங்க இந்த டபுள் பாண்டும் ரெடியூஸ் ஆகும் அண்ட் தென் இந்த CN குரூப் நைட்ரில் குரூப் சயனைடும் எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். புரிஞ்சதோ? அடுத்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு இந்த சயனைடு மட்டும் தான் எனக்கு ரெடியூஸ் ஆகும். சயனைட் மட்டும் தான் எனக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே, சோ லிசன். சோ CH3 CH சிங்கிள் பாண்ட் CH CH2 CN வந்து எனக்கு ரெடியூஸ் ஆயிடும். நல்லா கவனிக்கணும். ஓகே, இப்போ எனக்கு இங்க இந்த டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னாலே யூ நீட் டு ரிமெம்பர் அங்க எனக்கு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆகுது. So இந்த CNல நைட்ரஜன் வெளில போயிட்டு எனக்கு CHO it is getting replaced by aldehyde group. Okay,
It is getting replaced by aldehyde group. இதுவே நான் டிபால், what is this டிபால் அப்படின்னா, it is diisobutyl aluminum hydride. ஓகே, diisobutyl aluminum hydride யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெடியூஸ் பண்றேன். அப்போ என்ன தெரியுமா ஆகும், இந்த CN குரூப் மட்டும் தான் நமக்கு ரெடியூஸ் ஆகும், டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகாது. பாத்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH CH2. இங்க வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா எனக்கு இந்த CN வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகாது. ஓகே, சரி, CN மட்டும் தான் ரெடியூஸ் ஆகும், டபுள் பாண்ட்ல இருந்து எனக்கு ரெடியூஸ் ஆகாது. We get CHO aldehyde as the product. ஓகே, சோ இது வந்து எல்லாருக்குமே கிளியரா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல can we start with preparation of benzaldehyde? ஓகே, சூப்பர். சோ நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ என்னது அப்படின்னா மேரத்தான், எஸ், ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்து டீச் பண்ண போறேன். சோ ஐ எம் ஆஸ்கிங் யுவர் ஒப்பீனியன். சோ சண்டே வந்து நம்ம வந்து இந்த சாப்டருக்கு வந்து ஒரு மேரத்தான் செஷன் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் வந்து கிளாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours கிளாஸ், அதில் நடுவில் வந்து ஒரு 1/2 hour பிரேக் அப்படின்னே வச்சுக்கோ. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 3.5 hours அவ்வளோதான். ஓகே, அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். ஸோ சாப்டர் 12 in 4 hours, சாப்டர் 12 in 4 hours மேரத்தான் நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்ல மேம் எங்களுக்கு இந்த சாப்டர் வேணாம் மேம், எங்களுக்கு வந்து சாப்டர் 3 சொல்லித்தாங்க மேம், சாப்டர் 8 சொல்லித்தாங்க மேம், இல்லனா வந்து டீச்சர்ஸ் சாப்டர் 4 மேம், இல்லனா 5th சாப்டர் சொல்லித்தாங்க மேம் அப்படிங்கிறவங்க வந்து லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ நான் இப்போ லைவ் வந்து எண்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத டெஃபினட்டா நீங்க வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம 11th சாப்டர் முடிச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா? சோ இன்னைக்கு கிளாஸ் வந்து எப்படி போச்சு, உங்களுக்கு பிடிச்சதா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அந்த ஷேர் பண்ணி முடிச்சுட்டு லெட் மீ நோ, நம்ம வந்து மேரத்தான் சாப்டர் 12 மேரத்தானே வச்சுக்கலாமா, இல்லைன்னா சாப்டர் 3யோ 4ஓ 5ஓ வச்சுக்கலாமா அப்படிங்கறத பண்ணுங்க. எந்த கமெண்ட்ஸ் அதிகமா இருக்கோ நான் அந்த சாப்டர் வந்து உங்களுக்கு நான் மேரத்தான்ஸ் வைக்க போறேன். ஓகே, எந்த கமெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கோ அந்த சாப்டருக்கு வந்து நான் உங்களுக்கு மேரத்தான் வந்து செஷன் வந்து வைக்க போறேன். ஓகே, சோ புரிஞ்சுதா? வெரி குட். சோ நான் இப்போவே லைவ் வந்து எண்ட் பண்றேன். தேங்க்யூ சோ மச். டாடா. மறக்காம இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்ததா, ஒரு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சா 12th சாப்டர் படிச்சிடலாம் அப்படின்னு. ஆல்சோ அடுத்து உங்களுக்கு மேரத்தான் செஷன் சாப்டர் 12 in 4 hours வேணுமா, இல்லைனா என்ன சாப்டர் வேணும் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல மறக்காம எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்க கமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நான் அடுத்த கிளாஸை டிசைன் பண்ண முடியும். சரியா? ஓகே கைஸ், ஸோ டாடா, பை பை. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் ரிப்ளை பேக் டு யூ.